إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له نشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. சூரியன் உதிக்கும் தினங்களில் சிறந்த தினமாக இருக்கக்கூடிய இந்த ஜும்மா தினத்தில் நம்ம எல்லாம் ஒன்றிணைந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அவனது சாந்தியும் மற்ற கருணையும் உலகத்திற்கும் அருள்படையாக அனுப்பப்பட்ட உத்தம தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் நபியின் வழியை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் குறிப்பாக அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் என்னென்று நிலவட்டுமா. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்லாஹ்வின் அடியார்களை, இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை
ஏனைய மார்க்கத்திலிருந்து தனித்து விளங்கக்கூடியதாக, மக்கள் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடியதாக, மக்கள் இந்த கொள்கையை உரசி பார்ப்பதற்கும் சீர்தூக்கி பார்ப்பதற்கும் ஏற்ற இடங்களையும் அதற்கான வாய்ப்புகளையும் ஒவ்வொரு மக்களுக்கும் அழகிய முறையில் வழங்கி வருகின்றது. இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை வெறுமன ஆன்மீகத்தை மட்டும் போதிக்கக்கூடிய மார்க்கமாக இல்லை. அல்லாஹ்வை எவ்வாறு வழிபட வேண்டும், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகள் என்ன என்பதை மட்டும் எடுத்துரைக்கவில்லை. கூடுதலாக இஸ்லாம் என்று சொன்னாலே ஒவ்வொரு மனிதனின் வாழ்வியலையும் அழகிய முறையில் வடிவமைத்து எடுத்து காட்டக்கூடிய மார்க்கம். ஏனைய கொள்கைகளையும் ஏனைய சித்தாந்தங்களையும் எடுத்துக்கொண்டால் அனைத்து மனிதர்களாலும் அந்த சித்தாந்தங்களை உணர்வதற்கோ, சித்தாந்தங்களை படிப்பதற்கோ, சித்தாந்தங்களை உரசி பார்ப்பதற்கோ இடம் இருக்காது. ஆனால் இஸ்லாமிய மார்க்கமானது அதற்கான உரிய இடத்தை வழங்குகின்றது ஒவ்வொரு மனிதனுக்கு. அதனால்தான் இந்த உலகத்தில் வாழக்கூடிய பல கோடிக்கணக்கான மக்கள் மத்தியில் அவரவர் தான் தன்னுடைய முன்னோர்கள் யாரை வணங்கினார்களோ, தன்னுடைய முன்னோர்கள் எந்த கடவுள் கொள்கையில் இருந்தார்களோ அதில் தான் பெரும்பான்மையான மக்கள் பயணிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதில் ஒரு சிலர் மட்டும் தான் பின்பற்றக்கூடிய கொள்கை சரிதானா என்பதை சீர்தூக்கி பார்த்து அதிலிருந்து விலகி இஸ்லாத்தை நோக்கி சாரசாரையாக மக்கள் இணைவதை நாம் பார்க்கின்றோம். காரணம், இஸ்லாம் கொடுத்திருக்கக்கூடிய இடம் இந்த மார்க்கத்தை பற்றி சிந்தித்து பார்ப்பதற்கும், இந்த மார்க்கத்தை உரசி பார்ப்பதற்கும், இது உண்மையில் இறைவனிடமிருந்து வந்த மார்க்கம் தானா என்பதை அறிந்து கொள்வதற்குமான இடத்தை வழங்கியிருப்பதனால்தான் இஸ்லாத்தை நோக்கி மக்கள் சாரசாரையாக வருகின்றார்கள். கூடுதலாக நாம் இஸ்லாத்தை பற்றி சொல்வதென்றால் இஸ்லாம் மனிதனின் வாழ்வில் வழிகாட்டியாக இருக்கின்றது. இது பெருமைக்காகவோ புகழுக்காகவோ அல்ல. ஒரு மனிதன் தன்னுடைய பொருளாதாரத்தை பெருக்கிக் கொள்வதிலும், தனது குடும்பத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய முறையும், தனது வாரிசுகளுக்கும் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒப்பந்தங்கள், இப்படி ஒன்று விடாமல் ஏன் ஒரு மனிதன் எவ்வாறு ஆட்சி செய்ய வேண்டும், ஆட்சியாளரின் பண்பு நலன்கள் எவ்வாறு இருக்க வேண்டும், ஆட்சியாளரின் நிர்வாகம் எவ்வாறு இருக்க வேண்டும், என்னென்ன பண்புகள் கொண்டிருக்க கூடாது, இப்படி எந்த ஒரு செயலை எடுத்துக்கொண்டாலும் விட்டு வைக்காமல் எடுத்துரைக்கக்கூடிய மார்க்கமாக இருக்கின்றது. இது போன்று எந்த ஒரு மார்க்கத்தையும் பார்க்க முடியாது, இது போன்று எந்த ஒரு நூலையும் பார்க்க முடியாது, எந்த ஒரு வேதத்தையும் பார்க்க முடியாது என்பதை சவாலாகவே சொல்லலாம். இந்த மார்க்கமே அல்லாஹ் தஆலா இந்த வேதத்தை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லும் போது, இது போன்ற ஒரு வேத வசனத்தை உங்களால் உருவாக்கிக் கொள்ள முடியுமா? உங்களுடைய கூட்டாளிகள் அனைவரையும் அழைத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ் சவால் விடுகின்றார். அப்படி அது மட்டுமல்ல, அவ்வாறு வாழ்ந்து காட்டிய மனிதர்களையும் அல்லாஹ் நமக்கு படிப்பினையாக தருகின்றார். இப்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டம், குறிப்பாக இந்த தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் தேர்தல் களத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கின்றோம். அடுத்த ஆட்சியாளர்களை தேர்வு செய்யக்கூடிய நிலையில் இருக்கின்றோம். ஒரு ஆட்சியாளரின் பண்பு நலன்கள் என்ன, அவர்களின் குணநலன்கள் என்ன, அவர்கள் இந்த மார்க்கத்திற்காக, இந்த சிறுபான்மை சமுதாயத்திற்காக செய்தது என்ன என்பதை சீர்தூக்கி பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். அதன் காரணத்தினாலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வின் ஆட்சி முறை, அவர்களுடைய வாழ்விலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினைகள், அவர்களுடைய ஆட்சி அதிகாரம் எவ்வாறு இருந்தது, அவருடைய ஆட்சியில் மக்களின் நிலை எவ்வாறு இருந்தது,
அவர்கள் மக்களுக்காக செய்த சேவைகள் என்ன, ஒரு ஆட்சியாளரின் பண்பு நலன்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை முதல்ல நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நீ நம்ம சமுதாயத்தை எடுத்துக்கொண்டால் பெரும்பான்மையான மக்களுடைய மனநிலை பார்க்கிறது என்று சொன்னால், குறிப்பாக பெண்களின் நிலை. ஒரு ஆட்சியாளரை தேர்வு செய்யும் போது இன்னைக்கு இஸ்லாமிய சமுதாயத்தின் பெரும்பான்மையான பெண்களின் நிலை சினிமா கூத்தாடிகளுக்கு பின்னால போகக்கூடிய நிலையை பார்க்கிறோம். சினிமா கூத்தாடிகளை நாங்கள் தலைவராக்குவோம், எங்களுடைய உயிரை மேலாக நேசிப்போம், எங்களுக்கு ஜும்மா தேவையில்லை, எங்களுக்கு தொழுகை தேவையில்லை, எங்களுக்கு கணவன் தேவையில்லை, எங்களுக்கு பிள்ளை தேவையில்லை என்று சொல்லி சினிமா கூத்தாடிகளுக்கு பின்னால போகக்கூடிய நிலையை பார்க்கிறோம். சில கூட்டம் எப்படி இருக்கிறது, இவர்தான் எங்களுடைய தானே தலைவர், இவரை போன்ற ஒரு தலைவர் இந்த உலகத்திலே பார்க்க முடியாது, அப்படி மேல பேச்சுல அப்படி இருக்கக்கூடிய பொய்களையும் புரட்டுகளையும் அடிச்சு விடுவார். இவர்களுக்கெல்லாம் இவர்களை தலைவராக கொண்டாடுவதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், உண்மை தலைவர், உண்மையான ஆட்சியாளர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அறிந்திருக்காமல் இருப்பதுதான் இவர்கள் இவ்வாறு செல்வதற்கான காரணமாக இருக்கின்றது. அடிப்படை காரணம். இன்னைக்கு ஒரு சினிமா கூத்தாடிய தலைவராக எடுத்துக் கொள்கின்றார் என்று சொன்னால், அவனுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஆட்சியை பற்றி தெரியவில்லை, அவர்களின் வீர செயல்கள் தெரிவதில்லை, அவர்களின் போர் நல குணங்கள் தெரிவதில்லை, அவர்களுடைய போர் வலிமை தெரியவில்லை, அவருடைய ஆட்சி அதிகாரம், மக்களுக்காக அவர்கள் செய்த சேவைகள், இவை அனைத்தும் தெரியாத காரணத்தினால்தான் நீ சினிமா கூத்தாடி பின்னாடி போறான். அவனுக்கு ஓட்டு போட்டா என்ன, அவனை ஜெயிக்க வச்சா என்ன, அவனை தலைவராக தேர்ந்து கொடுத்தால் என்ன என்ற நிலைக்கு இவன் சிந்திப்பதற்கான காரணம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அறிந்து வைக்காமல் இருப்பதுதான் இதற்கான காரணமா இருக்கு. ஒரு ஆட்சியாளர்களுடைய அடிப்படை பண்பு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துரைக்கின்றார்கள். ஹசன் பின் அல் ஹசன் யாசர் அவர்கள் கூறியதாவது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள் ஒருவர் ஆயிப் பின் அமர் என்று சொல்லக்கூடியவர் அன்றைய பஸ்ராவை ஆட்சி செய்திருந்த உபைதுல்லா பின் ஜியாத் என்பவரிடம், ஆட்சியாளரிடம் சொல்றார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்னிடம் ஒரு அழகிய உபதேசங்களை சொன்னார். இன்ன ஷர்ர ராகி ஹுதமத்து, ஒரு ஆட்சியாளர்கள்ல மிக மோசமானவர் யார் என்று சொன்னால் இரக்கமற்ற கல்லஞ்சக்காரர் தான். இரக்கமற்ற கல்லஞ்சக்காரர் தான் ஒரு ஆட்சியாளர்களே ரொம்ப மோசமானவர். நீ ஒருபோதும் அவ்வாறு இருந்து விடாதே என்பதை நான் உனக்கு அறிவுரையாக சொல்றேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை எடுத்துக் கொள்ளுங்களேன். இன்னைக்கு எந்தெந்த ஆட்சியாளர்களை தன்னுடைய தலைவர் என்று சொல்லக்கூடிய அனைத்து மக்களையும் எடுத்துக் கொள்ளுங்க. அவரிடம் இரக்கம் என்பது இருக்கிறதா என்றால் பெரும்பான்மையான ஆட்சியாளரிடம் இரக்க குணமே இருக்காது. ஒரு 10 வருடங்களுக்கு முன்பாக, ஒரு 12 வருடங்களுக்கு முன்பாக எடுத்து பாருங்க, திடீர்னு டிமானிட்டைசேஷன் வந்துச்சு. இருக்கக்கூடிய பணப்புழக்கத்தில் இருக்கக்கூடிய 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டு தடை செய்யப்படுகின்றது, அது இன்றிலிருந்து உபயோகத்திற்கு ஆகாது என்று சொல்லி திடீர்னு மக்கள் உபயோகித்திருந்த பணப்புழக்கம் அப்படி நிறுத்தி வைக்கப்படுகிறது. அந்த தருணத்தை இங்க இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் எதிர்கொண்டிருப்போம். இங்க இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் அந்த சூழ்நிலையை தழுவிதான் வந்திருப்போம். எந்த அளவிற்கு என்று சொன்னால், ஒரு நாளைக்கு ஒத்த அக்கௌண்ட்ல கோடி கணக்கில் வச்சிருந்தாலும் சரி, அவன் 2000 ரூபாய்க்கு மேல எடுக்க முடியாது. தான் வைத்திருந்த தொகை, தான் சேர்த்து வச்சிருந்த செல்வம், தான் உழைத்த பொருளாதாரம், தனக்கு ஒரு அவசர தேவை, ஒரு மருத்துவ தேவை, ஒரு பள்ளி படிப்புக்கு தேவை, ஒரு தொழிலுக்கு தேவை என்ற காரணத்திலும் கூட அவனால என்ன முடிந்தது, 2000 ரூபாய் கூட எடுக்க முடியல. அதற்கு ஒரு பெரிய வரிசை கட்டி நின்ற நிலையை நாம் சந்தித்திருப்போம். மக்களுடைய அந்த கஷ்டத்தை கொஞ்சமாவது சிந்தித்து பார்த்தார்கள் ஆட்சியாளர்கள். மிகப்பெரிய ஒரு கல்லஞ்சக்காரத்தனம். மக்கள் எல்லாம் அன்றைய தருணத்திலே எத்தனையோ மக்கள் மருத்துவத்துக்கு தேவையான பொருளாதாரத்தை கொடுக்க முடியாமல் கஷ்டப்பட்டாங்க. எத்தனை மக்கள் அன்றைய
இருக்கக்கூடிய நிலையில எத்தனை மக்கள் தங்களுடைய தொழிலை இருந்து கூடினார்கள். சந்தித்தோமா இல்லையா? கொஞ்சமாவது ஈவு இரக்கம் இருந்தது என்று சொன்னால் மக்களை அவ்வளவு ஒரு சிரமத்திற்கு உள்ளாக்கியிருப்பார்களா? இவ்வளவு மோசமான நிர்வாகிகளாக இருந்தாங்க, ஆட்சியாளராக இருந்தாங்க. சமீபத்தில் நடந்த நிகழ்வு, ஒரு 2 மாதங்களுக்கு முன்னால் நடந்த நிகழ்வு. ஒரு ஆட்சி ஒரு கட்சி தலைவர் ஒரு அரசியல் தலைவர் பாதிக்கு வர்றா, வரக்கூடிய நிலையில மக்களுடைய கூட்ட நெரிசல்ல மக்களுடைய உயிர் போகின்றது. மக்கள் எல்லாம் நிறுத்துக நிறுத்துக என்று கத்தும் போதும் கூட மக்களின் அந்த குரல் அவருடைய காதில் ஒலிக்காதவர்களாக இருந்தார். அடுத்தடுத்து பல்வேறு மரணங்கள் ஒவ்வொரு நாளும் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் செய்தித்தாள்களின் வாயிலாக. கொஞ்சமாவது அதை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளருக்கு தகுதி என்பது இருக்கிறதா? நிர்வாகிகளே மோசமானவர், ஒரு ஆட்சியாளர்களே மோசமானவர்கள் கல்லஞ்சக்காரன் தான். அப்ப அப்படிப்பட்ட ஒரு கல்லஞ்சக்காரர்களையே நம்ம தலைவராக தேர்ந்தெடுக்க போறோம். சிந்தித்து பார்க்க வேண்டாமா? குறிப்பாக நம்முடைய எதிர்கால சந்ததிகள் இருக்கிறார்களே, புதிதாக வாக்களிக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய இளம் வயது மாணவர்களுடைய நிலை, இளம் வயது மாணவிகளுடைய நிலை சட்டம் சிந்திக்காதவர்களாக இருக்கிறோம். காரணம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வீரம் தெரிவதில்லை. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இளம் வயது சஹாபாக்கள் சொல்கின்றார்கள். பத்ர் போர்க்களத்தை எதிர்கொள்ளக்கூடிய அந்த தருணத்துல, பத்ர் போர்ல மக்கள் எல்லாம் எத்தனை மக்கள், கிட்டத்தட்ட ஒரு 300க்கும் சற்று அதிகமான முஸ்லிம்கள், பெரும் சஹாபாக்கள் கூட அந்த போர்க்களத்தை எதிர்கொள்வதில் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தங்களுக்கு போர்க்கவசமாக முன்னால் நிறுத்திக் கொண்டார். சஹாபாக்கள் சொல்லும் போது, எங்களை விட யாரு எதிரிகளுக்கு நெருக்கமாக இருந்தார்கள் என்று சொன்னால், எங்களை விட முஸ்லிம்கள்ல யாரு எதிரிகளுக்கு நெருக்கமாக இருந்தார்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் நெருக்கமா இருந்தாங்க. நெருக்கமாக இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்களை வீழ்த்தினால்தான் எங்களை வீழ்த்த முடியும், அவர்களை கொன்றால்தான் எங்களை கொல்ல முடியும், அவர்களை தாக்கினால்தான் எங்களை தாக்க முடியும். அப்ப ஒரு தலைவர் என்று சொன்னா, எப்ப நீ எல்லாம் முன்னாடி போங்க, நான் பின்னாடி வருவேன் என்று நீ இல்ல நிலையில இல்ல. எனக்கு முன்னாடி 10 காரு, பின்னாடி 10 காரு, நான் ஒரு பாதுகாப்பான கார்ல வருவேன், குண்டு துளைக்காத கார்ல வருவேன், என்னுடைய ஆடை புல்லட் ப்ரூஃப் ஆடையா இருக்கும், என்னை சுத்தி ஒரு 20 பாடி கார்ட்ஸ், நல்ல திலகாத்திரமான உடல் நலமிக்க உடல் பலமிக்க பாடி கார்ட்ஸ் வரணும் அப்படின்னு நினைச்சாங்கள. சஹாபாக்கள் சொல்றாங்க, எங்களுக்கு கவசமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தாங்க. இது போன்ற ஒரு வீர தீர செயல் செய்யக்கூடிய ஒரு ஆட்சியாளரை நீ பார்க்க முடியுமா? நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்திய நாட்டில் மட்டுமில்ல, இப்போது போர் நடந்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு நாடுகளிலும். அங்கு இருக்கக்கூடிய தலைவர்கள் போர்க்களத்துக்கு ராணுவ வீரர்கள் அனுப்பி தாம் பங்கர் குழியில பதுங்கி இருக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். ஐயோ, என்ன குண்டு தாக்கி விடக் கூடாது, நான் உள்ள போய் ஒளிஞ்சுக்கிறேன்னு சொல்லி பதுங்கு குழியில ஒளிந்து கொள்ளக்கூடிய ஆட்சியாளர்கள் பார்க்கிறோம். அங்கு வீரர்கள் செத்தா என்ன, ரத்த ஆறில் ஓடினா என்ன என்றுதான் இன்றைக்கு தலைவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது நெஞ்சை தான் எதிரிகளுக்கு முன்னால காட்டினாங்க, சஹாபாக்களுக்கு கவசமாக காட்டினார்கள். இந்த வீர செயலை இன்றைக்கு இருக்கக்கூடிய, இன்னைக்கு ஆட்சிக்கு வர ஆசைப்படக்கூடிய எந்த ஆட்சியாளரும் செய்துவிட முடியாது. ஆனால் நாம இன்னைக்கு இருக்கக்கூடிய கோழைகளுக்கு பின்னாடி போறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன்று ஒரு ஆட்சியாளர் இதுவரை இதற்கு பிறகு வர முடியாது, சவாலாகவே சொல்லலாம். அதனால அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏராளமான கண்ணியம் உண்டு. இஸ்லாம் மட்டுமில்ல, பிற மத கொள்கையை பின்பற்றுபவர்கள் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிறந்த ஆட்சியாளர் முதல் இடத்துல வைத்திருக்கிறார். இன்னைக்கு ஒரு சிறந்த ஆட்சியாளர் இவர்தான் அவர்தான் சொல்லி இதெல்லாம் காசு கொடுத்து விளம்பரத்திற்காக போடப்பட்ட ஒவ்வொரு புனைவுகள், பொய்கள், புரட்டுகள், தன் மார்பளவு அவ்வளவுமா. அங்க இருக்கக்கூடிய பக்கத்துல நாட்டுக்கார கொஞ்சம் மிரட்டா போதுங்க, அவ்வளவுதான் ஒளிந்து கொள்வான், கோழையா மாறிவிடுவான், தன்னுடைய நாட்டின் அதிகாரத்தை
கேட்டு நடக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் தான் இன்னைக்கு பார்க்கணும். அது மட்டுமில்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வீரத்துல மட்டுமல்ல, மக்களுக்கு தேவையான அனைத்து காரியங்களும் செய்து காட்டினார். மக்கள் எல்லாம் கடன்ல இருக்கக்கூடிய நிலையில அந்த கடனை அடைக்கக்கூடிய பொறுப்பு என்னுடைய ஆட்சியின் கீழ் இருக்கக்கூடிய மக்களுக்கு நான் தான் அடைப்பேன் என்று பொறுப்பாளியாக இருந்தான். இன்னைக்கு இந்தியாவில் வாழக்கூடிய ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும், இங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்கும் சரி, ஒவ்வொரு சிறு குழந்தைகளுக்கும் சரி, பல லட்சக்கணக்கில் கடன் இருக்கிறது. இல்லை என்று யாரும் மறுக்க முடியாது. ஒவ்வொரு குடிமகனுக்கும் நான் கடனே வாங்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, அவனுக்கும் கடன் இருக்கிறது. நாம் வாழக்கூடிய அரசு நாடு நம் பேரை வைத்து வாங்கி இருக்கக்கூடிய கடன். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆட்சி அதிகாரம் சஹாபாக்கள்ல யாரையும் மரணம் அடைந்து விட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொல்ல வைப்பதற்காக கொண்டு வரப்படும். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, இவர் யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டியதற்காக கேட்பாங்க. அப்ப யார சொல்லலாம்? ஆமா, இவருக்கு ஒரு கடன் இருக்கிறது. அந்த கடன் பொறுப்பை யார் ஏற்றுக்கொள்வா? இல்ல, அவருக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் யாரும் இல்லை என்று ஆரம்ப காலத்துல சொல்லக்கூடிய நிலையில, அப்ப உங்களுடைய சகோதரருக்கு நீங்களே தொலை வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு பிறகு அல்லாஹ் மிகப்பெரிய வெற்றி, கைதர் வெற்றி, மக்கா வெற்றி, இது போன்ற ஏராளமான வெற்றியை கொடுத்ததுக்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கஜானாவில் அளவு மிகுந்த செல்வங்கள் இருக்கக்கூடிய அந்த தருணத்துல யாரேனும் அப்படி கடன் கொடுப்பதற்கு கடன் இருக்கிறது என்று சொன்னா அவருடைய சொத்து அவருடைய வாரிசுக்குரியது, அவருடைய கடன் என்னுடைய பொறுப்புன்றார். ஒரு நபருக்கு கடன் இருக்கிறது என்று சொன்னா அவர் சேர்த்து வச்சிருப்பார் சொத்து, அது அவருடைய வாரிசுக்கு, அவருடைய கடனை அடைக்கக்கூடிய பொறுப்பு என்னுடைய ஆட்சியின் கீழ் இருக்கக்கூடிய மக்களின் கடனை நான் தான் அடைப்பேன் என்று அடைக்கிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு மக்கள் விவசாயத்திற்காகவோ கல்விக்காகவோ கடன் வாங்கினார் என்று சொன்னால் அவனை முழுக்க முழுக்க அவன் கடனை திருப்பி கொடுத்தாலும் சரி, அவனை எந்த அளவுக்கு கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளவு கேவலப்படுத்தக்கூடிய செயலை இன்னைக்கு செய்து கொண்டிருக்கின்றது நாடு. இதுதான் ஒரு ஆட்சியாளரின் நிர்வாக தன்மையா? வந்தா சொல்வாங்க, ஒவ்வொரு அந்த தேர்தல் அறிக்கைகள் வரும்போது சாத்தியமில்லாத பல கூறுகளை எடுத்து சொல்லுவாங்க. நான் வந்தா மிகப்பெரிய ஒவ்வொரு மனிதனுக்கும் நான் பெரிய மாளிகையை கட்டி தருவேன், நான் அது செய்து தருவேன், நான் இதை கொடுப்பேன், நான் அதை கொடுப்பேன். இருக்கக்கூடிய கட்டு கதைகள் எல்லாம் பொய்களையும் புரட்டுகளையும் எடுத்துரைப்பார்கள். அறிக்கைன்னா என்ன? மக்களை இப்படிலாம் ஏமாத்துறாம் என்பதற்கான ஒரு முன்னால் சொல்லக்கூடிய ஒரு பொய் அறிக்கைகள் தான், பொய் புரட்டுகள் தான். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி இல்லை. ஒவ்வொரு விஷயத்தையும் தன் குடும்பத்திலிருந்தே செய்து காட்டினான். நீ மக்கள் எல்லாம் வட்டியை, ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு குடிமகனும் வட்டியில் மூழ்கி இருக்கக்கூடிய நிலையில, வட்டியினால் கஷ்டப்படக்கூடிய நிலையில, வட்டியினால் வதைக்கப்படக்கூடிய நிலையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சி காலத்திலேயும் வட்டி இருந்தது. வட்டி எப்போது அல்லாஹ் தடை செய்து விட்டானோ அப்போதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, வட்டியை நான் முழுவதுமாக தடை செய்கின்றேன், அதை எனது குடும்பத்திலிருந்து நான் ஆரம்பிக்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சி காலத்துல பெரிய அளவு வட்டி தொழில் செய்தது யார் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெரிய தந்தை அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த வட்டியை தடை செய்வதை என் குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்கிறேன். எனது பெரிய தந்தை அப்பாஸ் ரலியல்லாஹு கொடுக்க வேண்டிய வட்டி தொகையை நீங்கள் கொடுக்க வேண்டாம், அசலை மட்டும் கொடுத்தா போதும். எவ்வளவு ஒரு பெரிய திட்டம்! அந்த திட்டத்தை எளிய முறையில் நடைமுறைப்படுத்துறாங்க. எல்லா மக்களுக்கும் உதவக்கூடிய வகையில, எல்லா மக்களும் பயன்படக்கூடிய வகையில சும்மா வாய் சவடாய்கள் விடவில்லை, செயல்முறைப்படுத்தி காட்டுறாங்க. வட்டியை தடை செய்யறாங்க. அதை தடை செய்த மாத்திரத்துல அதை யாருக்கு ஆரம்பிக்க? அந்த குடும்பத்துல தான் ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு கல்வி கற்கக்கூடிய ஒவ்வொரு மாணவர்கள் எடுத்துக்கொண்டா மேற்படிப்பு படிக்க வேண்டும் என்று சொன்னாலே பொருளாதாரம் லட்சக்கணக்கில் ஆகுது. உடனே காலேஜில் சொல்லுவோம், உங்களுக்கு பேங்க் லோன் உங்களுக்கு எலிஜிபிள் இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸ்க்கான எஜுகேஷன் லோன் எலிஜிபிள் இருக்குது. அரசாங்கமே ஒரு நிர்ணயத்தை விதித்து
நம்மளை அந்த விதிவிலக்குக்குள்ள தள்ளுகின்றார்கள். கட்டணத்தை ஒரு நிர்ணயித்து அந்த கட்டணம் கட்ட முடியாம போகும்போது அதுக்காக கட்டணம் கட்ட முடியலையா, வட்டிக்கு போங்க, உங்களுக்கு நாங்க இலவசமா தர்றோம். இலவசமான நம்ம வட்டிக்கு கொடுக்கக்கூடிய காசை திருப்பி கொடுக்கலாம் வேணும். வேலைக்கு போக ஆரம்பித்து விட்டாங்க என்று சொன்னால் கொடுக்கதான் வேணும். அது இன்னைக்கு வேலை வாய்ப்பு எடுத்துக்கிட்டா இந்தியாவுல கடந்த ஆண்டின் அறிக்கையின்படி கிட்டத்தட்ட பல கோடி மக்கள், கிட்டத்தட்ட 29 லட்சத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு வேலை இல்லாமல் தவிக்கக்கூடிய நிலை. சமீபத்திய அறிக்கை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சியின் கீழ் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் வறுமையில் வாடும் போது அது யாராக இருந்தாலும் சரி, இஸ்லாமியருக்கு மட்டுமான சலுகை இன்று வழங்கவில்லை, யாராக இருந்தாலும் முன்னுரிமை வழங்கப்பட்டது. அதற்கு ஒரே ஒரு உதாரணம், முலர் கூட்டத்தார்கள். இவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க, யார சொல்லலாம், நாங்கள் வறுமையில் வாடுகின்றோம், அவருடைய தோற்றமே காட்டி கொடுக்கிறது, அவருடைய ஆடைகள் கிழிந்த நிலையிலும் ஆயுதங்களை தொங்க விட்டவர்களாக வரும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள் மத்தியில் தோன்றி அவர்களுக்கு உதவுமாறு ஏற்கின்றார்கள், மக்களும் உதவி செய்கின்றார்கள். அப்ப அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்கள் மக்களின் வறுமையை போக்கக்கூடியவர்களாக இருந்தார். இன்னைக்கு ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் ஆட்சிக்கு புதிதாக வரும்போதும் சரி, பழைய ஆட்சியாளர்கள் இருக்கும் போதும் சரி, இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்களின் வறுமை நிலை குறைந்திருக்கிறதா என்றால் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டேதான் இருக்கிறது. ஆட்சியாளர் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று ஒரு ஆட்சியாளர்களை இதுவரை இனியும் காண முடியாது. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான் இல்லையா, லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துல் ஹஸனா, அல்லாஹ்வின் தூதரிடம் ஒரு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. இங்கு கூடியிருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் சிந்தித்து பார்க்கணும். நாம் ஒருவரை தலைவராக ஏற்றுக் கொள்கின்றோம் என்று சொன்னால் அந்த தலைவருக்கான உரிய பண்பு இருக்கிறதா? நான் இவரை உயிருக்கு மேலா நேசிக்கின்றேன் என்று ஒரு மனிதனை சொல்றோம் என்றால் ஒப்பிட்டு பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்பிட்டு பாருங்க. அவருடைய கால் தூசி அளவுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர் தகுதி பெற மாட்டார். ஆனா இன்னைக்கு அவனால நம்ம கொண்டாடக்கூடியவர்களா இருக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தை எடுத்துக்கிட்டாலே சரி, ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விதமான தலைவரை ஏற்று பின்பற்றி நடக்கக்கூடியவனா இருக்கிறான். ஆனா யாரை தலைவராக ஏற்றுக்கொள்ள வேண்டுமோ அவரை தலைவராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் இல்லை. லா யுனுக்கும் ஹத்தா யகூன அஹப்பைலகி மின் வாலிதி வலதி வன்னாசிமீன். நீங்கள் உங்களுடைய தாய், தந்தை, உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய உறவினர்கள் இவர்களை விட அதிகம் என்னை நேசிக்காதவரை உண்மையான முஸ்லிமாக ஆக மாட்டீர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களா இல்லையா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்களுடைய உயிர், உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய உறவினர்கள் இவர்களை விட அதிக நேசிக்காதவரை உண்மையான மூமினாக ஆக முடியாது. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிம் மக்களும் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒவ்வொரு இஸ்லாமிய மக்களும் எடுத்துக்கிட்டாலும் சரி, இன்னைக்கு ஒவ்வொரு தலைவர்களையும் சொல்றான், நான் இவன் என் உயிரை விட மேல நேசிக்கிறேன், என் கணவனை விட மேல நேசிக்கிறேன், என் பிள்ளை விட மேல நேசிக்கிறேன், என் மார்க்கத்தை விட மேலாக நேசிக்கின்றேன் என்று சொல்லக்கூடிய நிலையில் இருக்கிறார் என்று சொன்னால் அவன் எவ்வாறு ஒரு மூமினாக இருக்க முடியும்? உண்மையான முஸ்லிமாக எவ்வாறு இருக்க முடியும்? அப்போ இன்னைக்கு பேரளவில் இன்னைக்கு முஸ்லிம்களாக பயணிக்கக்கூடியதான் பெரும்பான்மையான மக்கள் இருக்கிறார்கள். குறிப்பாக இளம் சந்ததியில் இவ்வாறுதான் இன்றைக்கு தெரியக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இவர்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய கட்டாயம் நமக்கு தான் இருக்கின்றது. ஒரு தவறை காண்கின்றோம் என்று சொன்னால் அதுபோல நாவினால் தடுக்கணும், கையால் தடுக்கணும், அடுத்ததான் மனதால வெறுத்துவதும். ஆனா இன்னைக்கு நாம அதை தடுக்கக்கூடிய, நன்மை ஏவி தீமை தடுக்கக்கூடிய காரியத்தை கூட இன்னைக்கு செய்யாத பெற்றோர்களாக ஒவ்வொரு மூமிகளாக இன்னைக்கு பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு இளம் சந்ததிகள் முழுக்க முழுக்க மார்க்கத்துக்கு முரணான காரியத்திற்கும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதில் இருந்து வழி தவறி செல்வதிலும் இன்னைக்கு இளம் சந்ததிகள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்களே, இதை காணக்கூடிய நாம் என்ன செய்ய வேண்டும்? அதை சிந்திக்க தவறக்கூடிய பட்சத்தில் இவை நமக்கு மிகப்பெரிய ஒரு பெரும் இழப்பாக இவ்வுலகத்திலும் சரி மறுமையிலும் சரி
அது மிகப்பெரிய ஒரு பெரும் இழப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். இதை சிந்தித்து பார்க்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கில் பெரிய வல்ல இறைவனும் பிரார்த்தனை செய்தவனாக எனது முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்லாஹ்வின் அடியார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு அழகிய முறையை எடுத்துரைக்கின்றார்கள். ஒரு ஆட்சியாளர் என்று சொன்னால் யார் சிறந்த ஆட்சியாளராக இருக்க முடியும் என்பதை தெளிவாக விளக்கக்கூடிய வகையில ஒரு அழகிய பொன்மொழியை நமக்கு எடுத்துரைக்கிறார்கள். ஹியாரு ஐம்மத்திக்கும் அல்லதீன துஹிப்பூனஹும் வ யுஹிப்பூனகும். தலைவர்களில் யார் நல்லவர்கள் என்று சொன்னால் யார் மக்களை நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ, எந்த மக்கள் எந்த தலைவரை நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்தான் தலைவர்கள சிறந்தவர்கள். அப்படிப்பட்ட அந்த சிறந்தவர்களுக்கு ஒத்து சல்லுன அலையும், அந்த மக்கள் எல்லாம் அந்த தலைவருக்காக பிரார்த்திப்பார்கள். அந்த தலைவர் அந்த மக்களுக்காக சல்லூன அழைக்கும், அந்த தலைவர் மக்களுக்காக பிரார்த்திப்பார்கள். அடுத்ததா சொல்லும் போது ஒரு சிறாரு ஐம்மத்திக்கும் அல்லதீன துகீலுனகும் வ யுபகீலுனகும். தலைவர்களே ரொம்ப கெட்டவர்கள் யார் என்று சொன்னால் மக்கள் அவர்களை வெறுப்பார்கள், அந்த தலைவரை வெறுப்பார்கள். அந்த தலைவரும் அந்த மக்களை வெறுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அடுத்ததா சொல்றாங்க மக்கள் அந்த தலைவரை சபிப்பார்கள், அந்த தலைவரும் மக்களை சபிப்பார்கள். நாம் இந்த தேர்தல் களத்தை சந்திக்கக்கூடிய இந்த தருணத்துல கடந்த கால நிகழ்வுகளை அதிகம் நாம சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். கடந்த 2014, 2015 ஆண்டுகள்ல இருந்து சிறுபான்மை சமுதாயத்திற்கு எதிராக ஏராளமான சட்டங்களை இயற்றி மக்களை முடக்கக்கூடிய, குறிப்பாக முஸ்லிம் சமுதாயத்தை முடக்கக்கூடிய காரியங்களை தொடர்ச்சியாக ஆளக்கூடிய வர்க்கத்தினர் பாசிச அரசு மேற்கொண்டுதான் வருகின்றது. இந்த பாசிச அரசானது பல்வேறு சட்டங்கள், முதல்ல முத்தலாக் சட்டத்தை கொண்டு வந்து இஸ்லாமிய ஆண்களை சிறைக்கு அனுப்ப வேண்டும் என்ற காரியத்தை செய்து கொண்டு வந்தார். அடுத்ததாக பொது சிவில் சட்டம் என்று கொண்டு வந்து இஸ்லாமியர்களுக்கு என்று தனி சிவில் சட்டம் இருக்கின்றது, அந்த தனி சிவில் சட்டத்தை எடுத்து அதை நீக்கிவிட்டு பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு முயற்சியில் ஈடுபட்டார்கள். அடுத்ததாக மக்கள் எல்லாம் இஸ்லாமியர்களை குறிப்பாக அகதிகளாக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கில சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆர் என்று சொல்லக்கூடிய ஒரு சட்டத்தை, சட்ட குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வர முயற்சி செய்தார்கள். இதற்காக நாங்கள் கிட்டத்தட்ட 4-5 மாதங்கள் தொடர்ச்சியாக பல்வேறு கட்ட போராட்டங்களை மேற்கொண்டிருப்போம். ஒவ்வொரு நாளும் போராட்டத்தை சந்தித்திருப்போம். ஒவ்வொரு ஊர்களிலும் சரி, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரத்திலும் நாம பல்வேறு போராட்டங்களை சந்தித்திருப்போம். அது மட்டுமில்லை, ஃபர்தா அணிவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்பதற்காக ஏராளமான சட்டங்களை, பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவிகள், கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவிகளுடைய ஃபர்தா என்று சொல்லக்கூடிய பெண்களுக்கான அந்த சுதந்திர ஆடை அணிவதற்கு தடை விதிப்பதற்கு ஏராளமான சட்டங்களை முன்னிறுத்துவதற்காக பல்வேறு காரியங்களை செய்து கொண்டு வந்தார்கள். அது மட்டும் இல்லாம உணவின் பேரால ஏராளமான கொலைகள், மாட்டுக்கறி வைத்திருப்பதாக சொல்லி ஏராளமான மக்களை கொன்று குவிக்கக்கூடிய காரியங்களை செய்து கொண்டு வந்தார்கள். அது மட்டுமில்லாமல் இறை இல்லங்களை அபகரிக்கக்கூடிய காரியங்களை தொடர்ச்சியாக செய்து கொண்டு வந்தார்கள். இப்படி ஏராளமான மக்களை குறிப்பாக இஸ்லாமியர்களை நசுக்கக்கூடிய காரியங்களை செய்து கொண்டு வந்த அந்த நிலையில இன்னைக்கு அரசியலில் ஈடுபடக்கூடிய எத்தனை தலைவர்கள் இதற்காக குரல் கொடுத்தார்கள். சிஏ, என்ஆர்சி, என்பிஆருக்காக தனது குழந்தை குட்டிகளோடு வந்து நின்றிருக்கக்கூடிய நிலையில இன்னைக்கு அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய எத்தனை தலைவர்கள் குரல் கொடுத்தார்கள், இதை சிந்தித்து பார்க்கணும். இன்னைக்கு சில சினிமா கூத்தாடிகள் பின்னால் போறவே, கண்மூடித்தனமாக பின்னாடி போறவே, இஸ்லாமியர்களுக்கு எதிராக, இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக என்ன குரல் கொடுத்தார்கள்?
இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக எங்கு களம் கண்டார்கள், எந்த களத்தை சந்தித்தார்கள், இஸ்லாமியர்களுக்கு எதிராக பல்வேறு சட்டங்களை கொண்டு வரும்போது இஸ்லாமியர்களுக்கு எதிராக எத்தனை ஆட்சியாளர்கள் இருந்தார்கள் என்பதை சிந்தித்து பார்க்கணும். இதை நம்மளுடைய குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லணும், சந்ததிகளுக்கு எடுத்து சொல்லணும். இன்னைக்கு அரசியலுடைய அடிப்படை அறிவு கூட இல்லாமல் இன்னைக்கு சில தலைவர்கள் பின்னால போகக்கூடிய நிலையை பார்க்கிறோமே, இதை நாம அப்படியே விட்டு விட்டோம் என்று சொன்னால் இது நமக்கு பெரும் நஷ்டத்தை நம்மளுடைய சந்ததிகளுக்கு தான் ஏற்படுத்தும். நாம் வாழ்ந்த நம்மளுடைய இந்த நாட்டிற்காக போராடிய அந்த சுதந்திர தியாகங்கள், இந்த நாட்டின் மீது நமக்கு இருக்கக்கூடிய உரிமைகள், இவற்றை காப்பாற்றுவதற்கு நாம் சரியான ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும். இன்னைக்கு எல்லா இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களும் ஒழுக்கத்துல சிறந்தவர்களாகவும் மக்களின் நலனில் அக்கறை காட்டக்கூடியவர்களாக இல்லை. ஆனா நமக்கு ஏதோ ஒரு கட்டத்துல ஏதாவது ஒரு காரியத்துல உதவக்கூடியவர்களாக இருக்கிறார்களே, நமக்குன்னு ஏதேனும் ஒரு குரல் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களே. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளரும் சரி, நமக்கு ஏராளமான விஷயங்களே எதிர்ப்பாதான் இருந்தாங்க. ஆனா நமக்கு உதவக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியாளர்களை தான் நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். அதுதான் நம்மளுடைய சந்ததிகளுக்கும் சரி, நம்மளுடைய எதிர்காலத்திற்கும் சரி மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும். இதை நம்மளுடைய சந்ததியை எடுத்துரைப்போம். இந்த அரசியல் என்பது, அரசியல் களத்தை சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் நாம நம்மளுடைய ஒரு அரசியல் தலைவருக்கான பண்புகளை எப்போது முரசி பார்க்க வேண்டிய தருணம் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். அதுதான் ஒரு சிறந்த ஆட்சியாளராக இருப்பதற்கான தகுதிகள். அதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சி மட்டும்தான் இருக்கக்கூடிய ஒரு லட்சம். இவன் சிறந்த ஆட்சியாளர் என்று எடுத்துக்கொள்ள முடியாது. இதை நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் நம்மளுடைய சந்ததிகளுக்கும் எடுத்துரைக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கல் புரிய வல்ல இறைவனும் பிரார்த்தனை செய்தவனாக எனது இந்த ஜும்மா உரையை நிறைவு செய்கிறேன். வாய்தான் அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.